ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஹார்ட் ஷேப்பில் ஹெல்த்தியான ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கட்லெட் எதை வச்சு பண்ணியிருக்கோன்னா பீட்ரூட் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ 2 பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். நைஸாக துருவணும். இது ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்னால ஜூஸியாக இருந்தது. ஒரு அரை கப் உடச்ச கடலை, அதோட 3 வத்தல், மிளகா வத்தல், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டில் இதை கலந்து, உடச்ச கடலை மாவை கலந்து, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது வறுத்த பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கலந்து, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. பீட்ரூட்டே நல்லா ஜூஸியாக இருந்தது. அந்த தண்ணியே நிறையா இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது நல்லா பிசைவோம். இது பிசையும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் ப்ரெட் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா அதோடு சேர்த்து பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும் கட்லெட் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஹார்ட்டின் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் அப்படி ஒன்று ஒன்றா நம்மளுக்கு விரும்பிய ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாமே நான் ஹார்ட்டின் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். February 14th இது போடுறதுனால, வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால உங்களோட பிரியமானவர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நான் ஏன் அந்த முதல்லையே துருவும் போது இது ஜூஸியாக இருக்கும்போது அதை பிழிஞ்சு எடுத்துருக்கலாம், வேண்டாம் தான் பிழியலை. ஏன்னா அந்த சத்துலாம் வீணாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அதனால் இது நல்ல ஹெல்த்தியான இது. அது மாதிரி உடச்ச கடலையும் நம்மளுக்கு நல்லது தான். நீங்களும் செஞ்சு கொடுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், வழுக்கி விளையாடுது. இதை திருப்பி போட 2 தேவைப்படுது, வழுக்கிட்டு போகுது. இது டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல வாசனை, சோம்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அழகாக பூ மாதிரி பேனில் வேகுது. கட்லெட் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியாது, ஏன்னா இதுவே ரெட்டிஷாக இருக்கிறதுனால
கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது. கண்டிப்பாக அது சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்ல மேலெல்லாம் கிறிஸ்பியாகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பீட்ரூட் தான். பீட்ரூட்னால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிலர்லாம் பிள்ளைங்க என்ன பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பீட்ரூட் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும் எல்லாம். பாருங்கள், அழகாக பாருங்கள், ஒரு பூ மாதிரி டிசைனில் வெந்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாவது ஒரு விசேஷம்னா இந்த மாதிரி எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா பார்க்க மட்டும் அழகாக இருந்தால் போதுமா? டேஸ்ட்டும் நல்லா இருந்தால் தானே எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது நிச்சயமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.